வேற ஆப்ஷனே கிடையாது. நீ பம்மி தான் இருக்கணும். நீ ஏதாவது ஏடாவிடமா பண்ண அப்படின்னா என்ன நடக்குன்றது உனக்கே தெரியும். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாரு, இது மட்டும் இல்லாம இல்ல ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்ல. இப்போ அவங்க ஒரு ஏர்பேஸ்குள்ள வந்திருக்கோம். ஸோ அவங்களோட பவரையும் காட்டணும், அதே சமயம் வந்து புட்டினையும் வெல்கம் பண்ணணும்ல. ஸ்டெல்த் பாம்பர், அதாவது இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் நடந்ததுல அதுல வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸை காலி பண்ண ஸ்டெல்த் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட்டை பறக்க வச்சாரு. லைக் B2 பாம்பர்ஸ், அப்புறம் F-32 ஃபிளைட்ஸ், ஜெட்ஸ், இது எல்லாத்தையும் பறக்க வச்சு நம்ம புட்டினை வந்து வாங்க அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்காரு. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, புட்டின் அவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் பிரகாரம் ஒரு குற்றவாளி. எந்த நாட்டுல அவர் தரையிறங்கினாலும் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு அந்த நாட்டுக்கு உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல இன்டர்நேஷனல் கோர்ட்டோட அந்த ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அதெல்லாம் செல்லாது. ஏன்னா மீட் பண்றது அமெரிக்கன் பிரசிடென்ட், ஊர் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க அங்க வச்சு அரஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ரஷ்யாவோட பேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம்ல, அதுதான் வந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு